ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 6ல் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். டைரெக்டாக கேள்விக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது, ஸ்டாப் பண்ணப்பட்டது எப்போ அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ, 1881 அப்படிங்கிறதான் சரியான பதில். ஸோ ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1852 வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த நாள் அப்படின்னு பார்த்தா February 26 நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு இந்தியர்களுக்கான அரசியல் அமைப்பு அப்படின்னு கூட இதைத்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது எப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டது அப்படின்னா 1881. சரிங்களா. இரண்டாவது கேள்வி, மெட்ராஸ் நேட்டிவ் சங்கத்தை தொடங்கியவர் யார்? மெட்ராஸ் நேட்டிவ் சங்கத்தை தொடங்கிய நபர் யார்? ஸோ ஆக்சுவலாக வந்து டாப் மோஸ்ட் பர்சன் அப்படின்றது யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்கல்ல, டாப் மோஸ்ட் பர்சன் அப்படிங்கிறவர் இவர் தான். சரிங்களா. ஸோ எப்போ அப்படிங்கிறது தெரியும்ல, மேலேயே நம்ம பார்த்துட்டோம் 1852 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாப் மோஸ்ட் பர்சன் லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ரீனிவாசனாரி கூடயும் சேர்த்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் இருப்பார் டாப் மோஸ்ட். ஆக்சுவலாக இவர் இல்லை அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இவர் மட்டும் ஆன்சர், இவரும் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே ஆன்சர். ஸோ இதுக்கான சரியான பதில் ஏ மற்றும் பி அப்படிங்கிற ரெண்டுமே தான். தென் மூணாவது கேள்வி, சுப்பிரமணிய பாரதி 1904 டேஸ் செய்தித்தாளில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து எந்த பத்திரிகை அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சுதேசமித்ரன். ஆப்ஷன் பி சுதேசமித்ரனில் தான். எந்த வருஷம்ப்பா? 1904. சரிங்களா. இந்த சுதேசமித்ரன் பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1882 வந்து தொடங்கியிருப்பாங்க. இதை நிறுவன நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பிரமணிய ஐயர். இவர் நிறுவன நபர் யார் இதை அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பிரமணிய ஐயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு, சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்து அப்படிங்கிறதும் இவரை தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டு தானே. ஸோ 1904 பாரதியார் உள்ள இணைஞ்சது வந்து சுதேசமித்ரன். அடுத்த கேள்வி, இவற்றுள் எவை சுப்பிரமணிய பாரதியின் கவிதைகள்? சுப்பிரமணிய பாரதியினுடைய கவிதைகள் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வந்தே மாதரம், அச்சமில்லை, எந்தையும் தாயும், மேலே உள்ள அனைத்தும். ஸோ சரியான பதில் வந்து மேலே உள்ள அனைத்தும் தான். இது மூணுமே இவரினுடைய கவிதை தான். வந்தே மாதரமும் இவரினுடைய கவிதை தான், அச்சமில்லைங்கிறது இவரினுடைய கவிதை தான், எந்தையும் தாயும் அப்படிங்கிறதும் இவரினுடைய கவிதை தான். சரிங்களா. அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து தேசபக்தி கவிதையில் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது அடங்கியிருக்கும். சரிங்களா. வந்தே மாதரம் மட்டும் இல்லை, சிதம்பரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறதும் பாரதியினுடைய கவிதை தான். சரிங்களா. எக்ஸ்ட்ரா வேணால் நோட் பண்ணிக்கோங்க, சிதம்பரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது இவரினுடைய கவிதை தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயன் இருக்கும். சரிங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் என்றும் பிறவி கண்டோர் அப்படிங்கிறதும் இவரினுடைய கண்டென்ட் தான். சரிங்களா. என்ன பேருப்பா? என்றும் பிறவி கண்டோம், பிறவி கண்டோர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அதுவும் இவரினுடைய படைப்பு தான். தென் வந்தே மாதரம் அப்படிங்கிறதும் இவரினுடைய தேசபக்தியினுடைய படைப்புகள் தான். தென் அது போக ஆழ்ந்த காற்றே வேகமாக போ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அது இவரினுடைய கவிதை தான். சரிங்களா. ஆழ்ந்த காற்றே வேகமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. வேகமாக போ அப்படிங்கிறதும் இவரினுடைய கவிதை தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கவிதைகள் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், மைண்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் எனும் தெய்வம் அப்படிங்கிறதும் இவரினுடைய கவிதை தான். தென் பெண்கள் வழி நடத்துவோம் அப்படிங்கிறதும் இவரினுடைய கவிதை தான். தென் பயனுடைய காட்டு, வானத்தின் எழில், காற்று வெளியிடை அப்படிங்கிறது எல்லாமே இவரினுடைய கவிதைகள் தான். அது மட்டும் இல்லை, கண்ணன் என் கண்ணன் அன்று அப்படிங்கிறதும் இவரினுடைய கவிதை தான். பாயுமொழி நீ என் கண்விழி அப்படிங்கிறதும் இவரினுடைய கவிதை தான். இந்த மாதிரி பலவிதமான கவிதைகள் எழுதியிருக்காரு. சின்னஞ்சிறு கிளியே, பாப்பா பாட்டு அப்படிங்கிறது எல்லாமே இவரினுடைய கவிதைகள் தான். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் வேற இன்னும் நிறையா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ போயிடும். நம்ம பாரதியை பற்றி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா. அடுத்த 5வது கேள்வி, வ.உ. சிதம்பரனார் டேஸ் என்று அழைக்கப்பட்டார். வ.உ. சிதம்பரனார்
எவ்வாறு அழைக்கப்பட்டார்? எஸ், கப்பலோட்டிய தமிழன். எஸ், கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட்டு, கப்பலோட்டிய தமிழன். காரணம் என்னப்பா, நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்மீக பொருள்களை புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நமக்கு வந்து புறக்கணிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு உண்டான விஷயங்களை நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கப்பல் தான். அதில் இவர் தான் கப்பல் ஓட்டுனர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. தென் அதுக்கு அடுத்து சென்னை மகாசன சபை எப்போது தொடங்கப்பட்டது? சென்னை மகாசன சபை எப்போது தொடங்கப்பட்டது? வேணா வஉசி பற்றின டீட்டெயில் வேணா சொல்கிறேன், வேணா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ வஉசி வேணா பின்னாடி நம்ம பார்ப்போம், நிறையா பார்ப்போம். அவர் பிறந்தது தெரியும்லப்பா, 1872 செப்டம்பர் 5 அப்படிங்கிறது அவர் பிறந்தது. தூத்துக்குடியில் பிறந்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அது போக இந்த நீராவி கம்பெனி, கப்பல் அந்த கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோன்னா 1906 ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? சரி, ஓகே, அது இருக்கட்டும், நம்ம அதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே போயிடலாம். சென்னை மகாசன சபை எப்போது தொடங்கப்பட்டது? எஸ், ஆப்ஷன் சி, மே 16, 1884. மே 16, 1884 அப்படிங்கிறதா சென்னை மகாசன சபை அப்படிங்கிறத தோற்றுவிச்சிருப்பாங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்த கேள்வி அப்படியே கேட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கல. மெட்ராஸ் மகாசன சபையில் அதன் செயலாளராக செயலில் பங்கு வகித்தவர் யார்? மெட்ராஸ் மகாசன சபை மேலே கொடுத்துருக்காங்கள, அதுதான். அதில் செயலாளர் பதவி யார் அப்படிங்கிறதா கொஸ்டின். எஸ், சரியான பதில் ஆப்ஷன் பி, ஆனந்த சாருலு. இதில் யார் யார் முக்கியமான தலைவர்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பி ஆனந்த சாருலு சொல்லுவோம். செகண்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா எஸ் ராமசாமி முதலியார். எஸ், ராமசுவாமி முதலியார். தென் அதுக்கடுத்து வி கிருஷ்ணசாமி ஐயர். வி கிருஷ்ணசாமி ஐயர். இவங்க எல்லாமே முக்கியமான நபர்களாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்து கேள்வி எண் 8, காமன்வெல்லில் காமன்வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை தொடங்கிய நபர் யார்? காமன்வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை தொடங்கின நபர். எஸ், சரியான பதில் ஆப்ஷன் பி, அன்னி பெசன்ட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இது ஆக்சுவலாக வந்து காமன்வீல் அப்படிங்கிறது ஒரு வார பத்திரிக்கை. 1914 இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதே 19 அதுக்கு அடுத்த வருஷம் தானே? எஸ், அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு வந்து நியூ இந்தியாலாம் நமக்கு வந்திருக்கும். எஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வார பத்திரிக்கை, 1914 அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 9வது கேள்வி, உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண் யார்? உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண் யார்? எஸ், ஆப்ஷன் சி, ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் சி, ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவியும் இவங்களுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட். சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் உறுப்பினர் அங்கே சட்டமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் அமைச்சரும் அப்படின்றது பதவியுமே இவங்களுக்கு தான் வகிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு பெருமையும் இவங்களுக்கு தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகராக கூட இவங்க வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டப்பேரவையின் முதல் துணை சபாநாயகர், முதல் சொல்ல மாட்டாங்க, சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் அப்படின்ற ஒரு பதவி. சரிங்களா? நம்ம 3 முக்கியமான பதவி இருக்குது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, சென்னை மாகாணத்துக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையினுடைய துணை சபாநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை இருக்குது. அப்படிங்கிறதான் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட். தென் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு? ஆப்ஷன் டி, சேலத்தில் நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து 2 டைம் நமக்கு நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 1937 இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடியே நமக்கு இந்தி திணிப்புக்காக ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? 1937 ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 1965 ஒரு டைம் நமக்கு நடக்கும். 1965 இந்திய திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? சரி. தென் 11,
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய தீர்மானம் எந்த தேதியில் நிறைவேற்றப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய தீர்மானம் எந்த தேதியில் வெளியேற்றப்பட்டது? சாரி, நிறைவேற்றப்பட்டது, வெளியேற்றல, நிறைவேற்றப்பட்டது. எஸ், எந்த தேதிப்பா? 1942. இதில் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டைரெக்டாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி. எங்கே நடந்துச்சுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில். எங்கப்பா? மும்பையில். ஸோ அப்போதைக்கு நமக்கு பம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தான் இதை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு யார் ஏற்றுக்கிட்டா அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி ஏற்றுட்டு இருந்திருப்பாப்புல. ஸோ இந்த அப்போ என்ன சொல்லியிருப்பாப்புல அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு இந்த அறகுறையான சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை, முழு சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் தான் இதில் நமக்கு வந்து பேசி முடிவெடுத்திருப்பாங்க. தென் 12, தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதனை தொடங்கியவர் யார்? தேசபந்து இளைஞர் சங்கம் அப்படிங்கிறத தொடங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. எஸ், ஆப்ஷன் பி, திருப்பூர் குமரன் தான் தொடங்கியிருப்பார். இவர் எப்போ இறந்துருப்பாப்புல அப்படின்னு பார்த்தா 1932 வருஷம் இறந்துருப்பார். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மீதி கொஸ்டின்ஸை நான் பின்னாடி கேட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்போ நான் வந்து அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கல. 13, தி இந்து நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? எஸ், ஆப்ஷன் சி, 1878. 1878. தென் சுதேசமித்ரன் என்ற தமிழ் தேசிய பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? யாரால் தொடங்கப்பட்டது? இதுக்கான பதிலை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எஸ், ஆப்ஷன் டி, சுப்பிரமணியம். இதுக்கான பதிலை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி தானே? எஸ், எந்த வருஷம்ப்பா? 1878 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 20, 1878 தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் அதுக்கு அடுத்து 1898 சுப்பிரமணிய ஐயர் வந்து இந்துலேருந்து விலகியிருப்பாப்புல. சரிங்களா? இந்துலேருந்து விலகியிருப்பாப்புல. ஸோ இவர் ஆரம்பித்தது ஸ்டார்டிங்கில் இருக்கும் 1878. 1898 இவர் வந்து விலகியிருப்பார். எனக்கு இதில் இருக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் காரணமாக இவர் வந்து விலகியிருப்பார். விலகினதுக்கு அப்புறம் அப்போலேருந்து 1898பா, 97 இல்லை 98. சரிங்களா? தென் அப்போலேருந்து அதை யார் வந்து உரிமையாக எடுத்து அதை வழி நடத்தி எடுத்து பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா வீர ராகவாச்சாரியார் அப்படின்ற அவர் தான் எடுத்து பண்ணுவார். சரிங்களா? தென் அவருமே நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால விஷயங்கள் தள்ளி போவார். 1900 இந்த காலகட்டம் வரும்போதெல்லாம் ஒரு நெருக்கடி நடந்துடும். அதாவது நிதி நெருக்கடி, பட்ஜெட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது, இவங்க பெனால்ட்டி கட்டுறது, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இஷ்யூலாம் போகும். தென் போகிறத பார்த்துட்டு 1905 இதை யாருக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார். யாருக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களுடைய ஃபேமிலி தான் நமக்கு இதை வந்து எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்கப்பா. சரியா? சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து எந்த ஆண்டு தமிழ் தேசிய பத்திரிகை சுதேசமித்ரன் தொடங்கப்பட்டது? மேலே பார்த்தா அதே கண்டென்ட் தான். சரிங்களா? எந்த ஆண்டுப்பா? ஸோ தமிழ் தேசிய பத்திரிகை எந்த ஆண்டு தமிழ் தேசிய பத்திரிகை சுதேசமித்ரன் தொடங்கப்பட்டது? எஸ், யாரால் தொடங்கப்பட்டதுக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், 1878 தானே? 1878, 1882. ஸோ 2 இயர் நமக்கு மாறி கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கான சரியான பதில் வந்து 1882. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம பார்த்துருந்தோம். 1882க்கு முன்னாடியே ஒரு விஷயங்கள் வந்து 78 அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 1878ன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து அதனுடைய ஒரு பிரதி வந்து வெளியிடப்பட்டதாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இதுக்கு நார்மலாக சும்மா மட்டும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நமக்கு புக்கில் இல்லாத கண்டென்ட், அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் தான். அதனால் சின்ன சின்ன வேறுபாடுகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அடுத்த கேள்வியே உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் எப்போ இது வந்து பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்கன்னா 882 அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது எப்போ அதனுடைய முதல் பிரதிகள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி, பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. சரியா? அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்க வேண்டாம், சும்மா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்த கேள்வி, எந்த ஆண்டில் இது சுதேசமித்ரன் நாளிதழ் ஆனது? ஸோ நமக்கு வார பத்திரிக்கை வெளியிடப்பட்டு தென் அதுக்கடுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக மாறும்ல.
அப்படிங்கிற மாதிரி தான்ப்பா. சரிங்களா? ஸோ நாளிதழ் டெய்லி வரக்கூடியது மேலே வந்து வார இதழாக இருந்திருக்கும், தென் அதுக்கடுத்து நாளிதழாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாளிதழாக மாற்றப்பட்டது 899, அதை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ நிறுவினாங்கப்பா? எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், 1885. தென் அடுத்த கேள்வி, மகளிர் இந்திய சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது? மகளிர் இந்திய சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது? அதுக்கு முன்னே நமக்கு ஐஎன்சியை பற்றின விஷயங்கள் தெரியும்ல. ஐஎன்சி யாரினுடைய முயற்சியினால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏஓ கியூம், ஆலன் ஆக்டேவியன் கியூம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. மகளிர் இந்திய சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது? எஸ், ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் பெரிய பெண்ணிய அமைப்புன்னு சொல்லுவோம். பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னா மகளிர் இந்திய சங்கம் அப்படிங்கிறதான் நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. 1917 அடையாறில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எங்கப்பா? அடையாறில் யார் ஆரம்பிச்சதுப்பா? அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் தான் இந்த அமைப்பினுடைய முதல் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதையும் வச்சுக்கோங்க. தென் அது போக இந்த அன்னி பெசன்ட் கூட வேற யார் யாரெல்லாம் இருந்திருந்தா அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. மார்கரெட் கசின்ஸ், மார்கரெட் கசின்ஸ், அவங்களுடைய கசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மார்கரெட் கசின்ஸ். தென் அதுக்கு அடுத்து ஜீனா ராஜா தாசா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை மகளிர் இந்திய சங்கம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க 1917. சரியா? தென் பால கங்காதர திலகரை இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொன்னவர் யார்? பால கங்காதர திலகரை இந்திய அமைதியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர், இந்திய அமைதியின்மை அப்படின்ற யார் மென்ஷன் பண்ணா? அமைதியின்மையின் தந்தைன்னு யார் மென்ஷன் பண்ணா? எஸ், ஆப்ஷன் பி, வேலண்டின் சிரோல். வேலண்டின் சிரோல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நமக்கு பால கங்காதர திலகரை அமைதியின்மையின் தந்தைன்னு சொன்னார். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பார். சரிங்களா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றின விஷயங்கள், திலகரை பற்றின விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தை என்னப்பா? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? முதல்ல சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல உருவாக்குனது யாருப்பா? இவர் தான், பால கங்காதர திலகரை மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? பால கங்காதர திலகரை லோகமானிய திலகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. லோகமானிய திலகர் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புனேவில் ஒரு கல்லூரியை கூட இவர் வந்து நிறுவியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? வேற என்னப்பா? ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் இருக்குல்லப்பா. என்ன இயக்கம்ப்பா? தன்னாட்சி இயக்கம். அந்த தன்னாட்சி இயக்கத்தை பற்றின விஷயங்களை உங்களுக்கு நான் பின்னாடி கேள்வியை கேட்குறேன், அதனால் அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லலை. அது மட்டும் இல்லை, ஒரு 2 முக்கியமான இதழ் எதுப்பா? கேசரி, இன்னொன்று மராத்தா. கேசரி, மராத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தித்தாள்களை இவர் வந்து நிறுவியிருப்பார். தென் அதே மாதிரி 1916 அந்த ஹோம் ரூல் அப்படிங்கிறது, அதை பற்றி பின்னாடி கேள்வி கேட்குறேன், அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் அது போக வேற என்ன இருக்கு? துணை பிரதமர் வேற இவரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாரப்பா? பட்டேலை மென்ஷன் பண்ணுமா? பட்டேலுக்கும் இவருக்கும் ஒரு சில தொடர்புகள் இருக்கு. அது வேண்டாம், அந்த பிரதமர்லாம் போன படையில பற்றின போனமக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும். அதை பற்றின விஷயங்கள் வேண்டாம், ஜஸ்ட்டு திலகரை பற்றி விஷயங்கள் மட்டும் போதும். ஏன்னா இவருக்கும் அவருக்கும் சில ஒற்றுமைகள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், பின்னாடி நம்ம டாபிக்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? வேற என்னப்பா? எஸ், அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு பிறந்தார்? அடுத்த கேள்வியா? அன்னி பெசன்ட் எப்போ பிறந்தாங்க? 1847. அன்னி பெசன்ட் பிறந்தது எப்போ? 1847. எப்போ இந்தியா வந்தாங்க? அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு இந்தியா வந்தார்? 1893. 1893. அன்னி பெசன்ட் டேஸை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எதை? பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. தென் பாரத மாதா சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது 1910 தொடங்கியிருப்பாங்க. பாரத மாதா எப்போ? 1910. எந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 10/4/1910 தொடங்கப்பட்ட ஒன்று. சரிங்களா? இதில் யார் முக்கியமான நபர்களாக இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா
அபினவ் பாரத் சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய அடிப்படையில் நீலகண்ட பிரம்மாச்சாரியில் அவர் உள்ளே வந்திருப்பார். எங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க, தென்காசி சரௌண்டிங் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதுலேயே ஒரு முக்கியமான ஒரு நபர்கள் மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஜஸ்ட் சும்மா நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 1910 அப்படிங்கிறது மட்டும். தினத்துக்கு அடுத்து சைமன் கமிஷன் எப்போது இந்தியா வந்தது? சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு? சைமன் கமிஷன் இது எதுக்காக? 1919 கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய சில நல்லது கெட்டது, நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து சில அறிக்கைகளை சப்மிட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. வந்து ஒன்றும் கலட்டினானா ஒன்றும் பண்ண, அப்படி தானே? சரி, ஓகே, பரவாயில்ல. 1919 அடிப்படையில் இங்கே எப்போ வந்துச்சு? பிப்ரவரி 18, 1929 தான் முதலாக சென்னைக்கு உள்ளே வந்துச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம், பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம். சென்னைக்கு வந்தது இந்த வருஷம் தான் வந்திருக்கும், 29 தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த சைமனை இங்கே யாருப்பா எதிர்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா, எதிர்ப்பு பிரச்சாரத்தை இங்கே யார் எதிர்த்து நடத்தினா அப்படின்னு பார்த்தோன்னா, புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் சத்தியமூர்த்தி. யாருப்பா? எஸ் சத்தியமூர்த்தி தான் நமக்கு வந்து இங்கே வந்து இந்த சைமன் குழு வந்து புறக்கணிப்புக்கு வழி நடத்தி சென்றார். அதுக்கடுத்து வேதாரண்யத்திற்கு உப்பு சத்தியாகிரக பேரணியை ஏற்பாடு செய்து வழி நடத்திய நபர் யார்? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யாருப்பா? ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. இந்திய மகளிர் சங்கம் எந்த வருஷம்? 1917. தென் ஹோம் ரூல் இயக்கத்தை நிறுவிய நபர் யாரு? ஹோம் ரூல் இயக்கத்தை அன்னி பெசன்ட். திலகர் நமக்கு ஏப்ரல் மாதம் 1916 பாம்பேலையும், அன்னி பெசன்ட் செப்டம்பர் மாதம் 1916 மதராஸ்லையும் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? 2 விஷயங்கள் இருக்கு. திலகர் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் 1916 பாம்பேயில். தென் அன்னி பெசன்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் அதே வருஷம் மதராஸில். சரிங்களா? இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இம்பார்ட்டண்டான விஷயம். தென் அடுத்த கேள்வி. ஸோ இது வந்து புத்தகம் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புத்தகம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் புத்தகத்தை பற்றின விஷயங்கள் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கொஸ்டினை கூட விட்டுருங்க. சரிங்களா? புத்தகத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா அதை பற்றி நம்ம ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்கணும். அதுக்காக சும்மா வேணால் ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஆன்சர் அன்னி பெசன்ட் அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தென் 29, சிறையில் கடுமையாக நடத்தப்பட்ட மற்றும் கனரக எண்ணெய் அழுத்தத்தை இழுக்க செய்யப்பட்டனர். ஸோ அந்த செக்கு இருப்பாங்கல்ல, செக்கு இழுக்கக்கூடிய விஷயங்கள் தான். யாருப்பா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், வஉசி. சமூகத்தின் தமிழ் அறிவியல் சொற்களை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ, ராஜகோபாலாச்சாரி. தமிழகத்தின் மதுவிலக்கை அமல்படுத்திய முதல்வர் யார்? எஸ், ஆப்ஷன் டி, ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லுவோம். எப்பப்பா அப்படின்னு பார்த்தா 1937, 1937 இந்த மாகாணத்தினுடைய இந்த பொது தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தலினுடைய அடிப்படையில் தான் அதில் வின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பொறுப்பேற்றாங்கல்ல, அதன் அடிப்படையில் தான் இந்த மதுவிலக்கை அமல்படுத்தினாங்க. சரியா? சுதந்திர கட்சி யாருப்பா? சித்தரஞ்சன் தாஸ். ஸோ சுதந்திர கட்சி சித்தரஞ்சன் தாஸ். அது மட்டும் இல்லாமல் வேற யாருப்பா? மோதிலால் நேரு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். சுயராஜ்ய கட்சி, சுதந்திர கட்சி யாருப்பா? இவருக்கு சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எந்த வருஷம்? 1923 ஜனவரியில் உருவாக்கியிருப்பாங்க சுதந்திரம். சரி, ஓகே. சுதந்திரமும் சுயராஜ்யம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மென்ஷன் பண்ணுவாங்கப்பா, இந்த சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி இன்னொன்று மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் இந்த 2 சேர்த்து உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நார்மலாக இவங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தென் காமராசரின் அரசியல் குரு யாருப்பா? எஸ், சித்தல் ஐயாவு தேவராயர். என்னடா இது ஆப்ஷனில் வேறு எது இருக்குது, நீ எதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், சத்தியமூர்த்தியை தான் நமக்கு சித்தல் ஐயாவு தேவராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் குரு யாரு? சத்தியமூர்த்தி. தென் அதுக்கு அடுத்த கேள்வி, வஉ சிதம்பரனார் எத்தனை கப்பல்களை வாங்கினார்? எத்தனைப்பா? 2 கப்பல். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ, வஉசி. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது?
ஆப்ஷன் சி தூத்துக்குடி. தென் வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேய கப்பல்களுக்கு எதிராக சுதேசி நீராவி கப்பல் சேவையை தூத்துக்குடி மற்றும் டேஸுக்கு இடையே தொடங்கினார். எங்க போகிறதுக்கு? கொழும்பு. பாரதியார் தபால் தலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1972. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? முதல் இந்தியாவைச் சேர்ந்த நீதிபதி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி டி முத்துசாமி. இவர் எந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார்? 1877ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். இந்தியாவைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பதவி வகிச்ச ஃபர்ஸ்ட் இந்திய நீதிபதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எங்கப்பா? சென்னை உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி அதே கொஸ்டின் தான், 1877. தென் பாப்பாரப்பட்டியில் பாரதிய ஆசிரமத்தை நிறுவிய நபர் யார்? பாப்பாரப்பட்டியில் பாரதிய ஆசிரமத்தை நிறுவிய நபர் யார்? ஆப்ஷன் சி சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷன் சி சுப்பிரமணிய சிவா. வீர முரசு என கருதப்பட்ட நபர் யார்? ஆப்ஷன் சி சுப்பிரமணிய சிவா. கட்டபொம்மனை கூட மென்ஷன் பண்ணுவாங்க. தென் தேசம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கர் எத்தனை தொழிலாளர் சங்கங்களினுடைய தலைவராக இருந்தார்? 23. இன்று பரவலாக அனைவராலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஜெய்ஹிந்த் எனும் வாசகத்தை உருவாக்கிய நபர் யார்? ஆப்ஷன் பி செண்பகராமன். இந்தியாவுக்கு வெற்றி, அதாவது ஜெய் ஹிந்துஸ்தான் கி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய சுருக்கம் தான் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை யாரு ஃபர்ஸ்ட் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தோம்னா செண்பகராமன் பிள்ளை. சரிங்களா? அதாவது இந்தியாவுக்கு வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய் ஹிந்துஸ்தான் கி அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சுருக்கமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த கேள்வி, மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்ட நபர் யார்? மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்ட நபர் யார்? இவர் ஆக்சுவலாக கேரளாவில் 1887 பிறந்த ஒரு நபர். இவர் மதத்தினுடைய அடிப்படையில் இங்கே பிரிச்சிருப்பாங்க. இவர் ஒரு கிறிஸ்டியன். சரிங்களா? யாருப்பா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு, சார்ட் ஜோசப். இவர் காந்திக்கு மிக முக்கியமான ஒரு நண்பராகவும் விளங்கியிருப்பார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மதுரையில் அப்போவே நமக்கு பார்த்தோன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்து பண்ணியிருப்பாப்புல. சில அரசியல் விஷயங்களாக இவர் மறைக்கப்பட்டதாகவும் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் ஒரு முக்கியமான நபர்கள். இன்னும் இவரை பற்றின பல பெயர்களை நமக்கு மதுரையில் இன்னும் சில இடங்களில், பலன்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் இவருடைய பேர்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அடுத்த கேள்வி, 1923ஆம் ஆண்டு மே தினத்தை முதலில் கொண்டாட ஏற்பாடு செய்த நபர் யார்? ஸோ ஆக்சுவலாக பல வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான தினங்களை கொண்டாடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதலாக தமிழகத்தில், இந்தியாவில் இல்லை, இந்தியாவிலிருந்து தமிழகத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டாடினாங்களாமா. அப்படி கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்த நபர் தான் இந்த சிங்காரவேலர். சரிங்களா? 1923 மே தினத்தை முதலாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்த நபர், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதலாக கொண்டாடணும். அதை ஏற்பாடு செய்த நபர் யார்? சிங்காரவேலர். விற்பனை வரியை அறிமுகம் செய்த நபர் யார்? விற்பனை வரியை அறிமுகம் செய்த நபர் ஆப்ஷன் டி ராஜாஜி. எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் பாரதியின் படைப்புகளுக்கு தடை விதித்தார்? 1909. சுப்பிரமணிய பாரதி டேஸ் மாவட்டத்தில் எட்டயபுரம் எனும் கிராமத்தில் பிறந்தார். ஆப்ஷன் சி தூத்துக்குடி. சமத்துவ தினமாக யாரினுடைய பிறந்த தினம் நினைவு கூறப்படுகிறது? ஆப்ஷன் சி அம்பேத்கர். பிரபுத்த பாரதம் இதழ் யாரால் வெளியிடப்பட்டது? எஸ், ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டியினுடைய ஹெட் தலைவராக விளங்கிய நபர் யார் சட்ட புத்தகத்தை எழுதுறதுக்கு? ஆப்ஷன் டி அம்பேத்கர். வ.உ. சிதம்பரனார் முதல் இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அந்நிறுவனம் டேஸ் கப்பல் நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது. என்ன கப்பல் நிறுவனமாக அழைக்கப்பட்டது? சுதேசி கப்பல் நிறுவனமாக. டேஸ் உலகநாத சிதம்பரம் எனப்படும் வ.உ. சிதம்பரனார், அதாவது ஃபுல் நேம் மாதிரி கேட்குறாங்க. வள்ளியம்மை உலகநாத சிதம்பரம் அப்படிங்கிறதா வ.உ. சிதம்பரம். பாரத மாதா சங்கம்
பாரத மாதா சங்கம். எஸ், முன்னவே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், நீலகண்ட பிரம்மச்சாரி. 1964 முதல் 1967 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்த நபர் யார்? மிகவும் டாப் மோஸ்ட் பொலிட்டீஷியன். ஆப்ஷன் பி காமராசர். ஆப்ஷன் பி காமராசர். எந்த ஆண்டு வ.உ. சிதம்பரனார் திலகரினுடைய சீடரானார்? எந்த ஆண்டு வ.உ. சிதம்பரனார் திலகரினுடைய சீடரானார்? ஆப்ஷன் சி 1892. ஆப்ஷன் சி 1892. சரிங்களா? சரி, ஓகே. இதோட இன்னைக்கு உண்டான கேள்விகள் முடிவடைகிறது. மொத்தம் 58 கேள்விகள் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது போக ஒரு சில கேள்விகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சில கண்டென்ட்டும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லையும் உங்களுக்கு இன்னும் பல விதமான எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண இருக்கும். மறக்காமல் எல்லா கண்டென்ட்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த டாபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் நியூவில் நமக்கு பார்த்தாலும் அதுதான். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு வீடியோவில் ப்ளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் காலையில் உங்களுக்கு வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நெக்ஸ்ட் டாபிக் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா எஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நமக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஸோ வீடியோக்கு கீழே டெலகிராம் குரூப் அண்ட் சேனலுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலகிராமில் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா டெலகிராமில் தான் உங்களுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் வந்து ஆட் ஆனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரைவேசி ரொம்ப சேஃபாக இருக்கும். அடுத்த நபர்களுக்கு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் ஆகாது. ஸோ அதனால் டெலகிராமில் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டிங்காக வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பை ஆட் பண்ணிவிட்டு ஓயாமல் கிளிக் பண்ணிட்டு இல்லை. அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக கொடுக்கல. டெலகிராமில் மட்டும் ஆட் ஆகிக்கோங்க. வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் அண்ட் சேனலுக்கான லிங்க் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து கேள்விகளையுமே மொபைல் அப்ளிகேஷனில் அவைலபிள் இருக்குது. அதில் நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விகள் அடங்கிய நம்மளுடைய ஓல்டு கொஸ்டின்ஸோட புத்தகம் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் புக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புக்கை பற்றின டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் புக்கை எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.